கன்னி அறிவு, புத்தி கூர்மை, நுணுக்கம், கணிதம், கணினி, ஜோதிடம் இது எல்லாத்துலேயும் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அது இந்த கன்னிராசிக்காரர்கள் தான். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படிங்கிற இந்த வாக்கியம் கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாவே பொருந்தும். எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தால் கூட கன்னிராசிக்காரர்கள் அதை ரொம்ப எளிமையாக தன்னுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி வென்று காட்டுவாங்க. பிறக்க போகின்ற 2025 ஆங்கில புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 2025 சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு 3 முக்கிய கிரக பெயர்ச்சிகள் நடக்க இருக்குது. இந்த 3 கிரக பெயர்ச்சியும் கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அடுத்ததாக ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியும் கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான நல்லது செய்யும், எந்த மாதிரியான கெடுதல் செய்யும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். முதல்ல சனி பெயர்ச்சி. கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த சனி கண்டக சனியாக வரப்போகிறார். அதாவது ராசியிலேருந்து 7ஆம் இடமான மீனத்தில் அவர் பிரவேசமாக போகிறாரு. 7ஆம் இடமான கணவன், மனைவி, பங்குதாரர்கள், நண்பர்கள், கூட்டாளிகள், சமுதாய தொடர்பு இது எல்லாவற்றையும் குறிக்கக்கூடிய இடமாக இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு சனி வரும்பொழுது அதை கண்டக சனி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு சனி வர்றது நல்லது கிடையாது. அதுக்காக கன்னிராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி, அஷ்டம சனி போல் பெரிய பாதிப்புகளையும் இந்த சனி பயிற்சி கொடுக்காது. அடுத்து குரு பெயர்ச்சி. 9ஆம் வீட்டிலேருந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்த குரு இப்போ 10ஆம் வீட்டுக்கு பிரவேசமாகிறாரு. 10இல் குரு இருந்தால் பதவி போகும் அப்படின்னு ஜோசியத்தில் ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. 10ஆம் வீட்டுக்கு குரு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இந்த கன்னி ராசிக்கு. தொழில், வேலை இதை குறிக்கக்கூடிய இடமும் 10ஆம் இடம் இருக்கிறதுனால 10ஆம் வீட்டுக்கு குரு வரும்போது அந்த தொழிலை விருத்தி பண்ணுவார். வேலையில் ஸ்ட்ரெஸ் இல்லாத நிலையை ஏற்படுத்துவார். வேலை சுமூகமாக போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாரு ஒரு வருஷத்துக்கு இந்த குரு. போன குரு பெயர்ச்சியில் கன்னிராசிக்கு எந்த அளவுக்கு நன்மை நடந்துச்சோ அதே அளவுக்கு குறைவில்லாத நல்லது இந்த குரு பெயர்ச்சியிலும் நடக்க போகுது. அடுத்து ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா 7ஆம் வீட்டில் இருந்த ராகு இப்போ 6ஆம் வீட்டில் மறைய போகிறாரு. அதே மாதிரி கேது இப்போ 12ஆம் வீட்டில் போய் மறைய போகிறாரு. இது ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ராகு கேது பெயர்ச்சி கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம். அடுத்து ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியும் கன்னிராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த சனி பெயர்ச்சி கண்டக சனியாக கன்னிராசிக்கு நடக்க இருக்குது. 7ஆம் வீடு ஒரு கேந்திரமாக இருக்கிறதுனால அந்த கேந்திரத்தில் பாவர்கள் வர்றது தவறில்லை அப்படின்னாலும் 7ஆம் வீட்டுக்கு வர சனி கணவன் மனைவிக்கு இடையே பெரிய பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். ஏன்னா கண்டக சனிக்கு அடுத்து 2.5 வருஷத்துக்கு வரக்கூடிய சனி என்னென்னா அஷ்டமத்து சனி. அதனால் இந்த கண்டக சனியில் கணவன் மனைவிக்கு இடையே பெரிய பிரச்சனைகள் நடக்காமல் பார்த்துக்கணும். கணவன் மனைவி மேலே சந்தேகப்படுறது, மனைவி கணவன் மேலே சந்தேகப்படுறது அப்படிங்கிற விஷயம்லாம் இப்போ நடக்கும். அதனால் அவங்க வாட்ஸ்அப் ஹிஸ்ட்ரி, ஃபேஸ்புக் ஹிஸ்ட்ரி, இன்ஸ்டாகிராம் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் வாங்கி நோண்டாமல் அவங்க மேலே ஒரு நம்பிக்கையோடு இருங்க. அதே மாதிரி உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிற உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்களும் உண்மையாக இருங்க. இப்படி 2 பேருமே உண்மையாக இருந்தீங்கன்னா இந்த கண்டக சனியால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது. குறிப்பு, நீங்கள் உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கிற மாதிரி நடிக்கக்கூடாது. உண்மையிலே உங்கள் கணவனுக்கு மனைவியாக, மனைவிக்கு கணவனாக 2 பேருமே உண்மையாக ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா இந்த கண்டக சனியால் பெரிய பிரச்சனைகள் கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் கிடையாது. உண்மையாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு வாயால் பேசி எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களையும் உங்கள் குடும்ப வாழ்க்கையையும் தான் பாதிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். அடுத்து இந்த கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் நண்பர்கள் இடத்துல இப்போ ஒரு 2.5 வருஷத்துக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு இப்போ தெரியாது. எல்லாரையும் நம்பிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் நம்பினவங்க எல்லாம் உங்களை முதுகில் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் கெட்டவன் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அவன் தான் உங்களுக்கு நல்லது செய்வான். அதனால் கன்னிராசிக்காரங்களெல்லாம் இந்த உயிர் நண்பன் சொல்லிக்கிட்டு தெரியறவனா நம்பவே நம்பாதீங்க. நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களுக்கு யார் உங்களை தேடி வந்து உதவி செய்கிறாங்களோ அவங்கள மட்டுமே உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த 7ஆம் வீட்டுக்கு வர சனி உறவுகள் விஷயத்தில் பாதிப்புகள் ஏற்படுத்தினாலும் ஆனால் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கன்னிராசிக்கு கண்டிப்பாக கொடுப்பார். நிறைய பணம் வரப்போகுது, அக்கௌண்ட்டில் பேங்க் பேலன்ஸ் நிறைய போகுது. பணத்துக்கு குறைவில்லாத ஒரு சனி பெயர்ச்சியாக இந்த சனி பெயர்ச்சி இருக்குது. இந்த கண்டக சனி நண்பர்கள், மனைவிகள், உறவினர்கள் இதுபோல் விஷயங்களில் மட்டும்தான் பிரச்சனை ஏற்படுத்துவார். பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளும் இந்த சனி உங்களுக்கு கொடுக்க மாட்டார். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கண்டக சனியாக பயிற்சி ஆகிற சனி பயிற்சிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக 100க்கு ஒரு 60 மார்க்கு கொடுக்கலாம். அடுத்து குரு பயிற்சி 10ஆம் வீட்டுக்கு வராருன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த 10ஆம் வீட்டுக்கு வர குரு கன்னிராசிக்கு தொழில் விருத்தி, பண வரவு, லாபங்கள், வேலையில் முன்னேற்றம் இது போல் எல்லா விஷயங்களையும் செய்ய போகிறாரு. 10ஆம் வீட்டுக்கு வர குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பார். குடும்பத்தில் நல்ல சந்தோஷங்கள், குதூகலமான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். இந்த குரு பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா 100க்கு ஒரு 80 மார்க்கு கண்டிப்பாக தாராளமாக கொடுக்கலாம். 7ஆம் வீட்டிலேருந்து கணவன், மனைவி, நண்பர்கள் இவர்கள் எடுத்த பெரிய பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டு இருந்த இந்த ராகு 6ஆம் வீட்டுக்கு வரப்போகிறாரு. ராசியில் உட்காந்துக்கிட்டு உங்கள் மூளையை குழப்பிக்கிட்டு இருந்த இந்த கேது 12ஆம் வீட்டுக்கு போய் மறைய போகிறாரு. இந்த ராகு கேது பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது.
பிரச்சனைகளில் ஜெயிப்பீங்க. வம்பு வழக்கு இது எல்லாத்துலேயும் வெற்றி காண்பீங்க. எல்லா விதமான எல்லா முன்னேற்றத்துக்குரிய இந்த ராகு கேது பயிற்சியாக தான் கன்னி ராசிக்காரங்களுக்குலாம் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ராகு கேது பயிற்சி. ராகுவாலையும் கேதுவாலையும் உங்களுக்கு கெடுதலே நடக்க போகிறதில்ல 1.5 வருஷத்துக்கு. உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு ராகு கேது பயிற்சியாக தான் இந்த பயிற்சி இருக்குது. இந்த ராகு கேது பயிற்சிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக 100க்கு 100 மார்க் தாராளமாக கொடுக்கலாம். இந்த ராசி பலன் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு பொது பலன் தான். 20லேருந்து ஒரு 30% தான் நடக்கும். உங்களுக்கு முழு பலனும் தெரியணும் அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசை புத்திகள் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த தசை புத்திகள் உங்களுக்கு நல்லது செய்யுமா இல்லை கெட்டது செய்யுமா அப்படிங்கிறத பார்த்து நடக்கக்கூடிய கோச்சாரமும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறத கணிச்சு தான் உங்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம முழுசாக சொல்ல முடியும். முடிவாக இந்த 3 கிரக பயிற்சிகளும் வச்சு பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான கிரக பயிற்சியாக இருக்குது. உறவுகள் விஷயத்தில் மட்டும் கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா இந்த பிறக்க போகின்ற 2025 ஆங்கில புத்தாண்டு கன்னிராசிக்காரங்க எல்லாருக்கும் வெற்றிகளையும் வளர்ச்சிகளையும் மாற்றங்களையும் தரக்கூடிய ஒரு வருஷமாகவே இருக்குது. நன்றி.